வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம். ராஜராஜன் தர்பார். நாட்டில் நடக்கும் நிகழ்வுகள், பத்திரிகை செய்திகள், என் கண்ணில் பட்டவைகள், மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி மக்கள் மன்றத்தில் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி. இன்றைய இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்ச்சி சுனிதா வில்லியம்ஸ் அவர்களின் ISS என்று சொல்லக்கூடிய சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து பூமிக்கு திரும்பிய அந்த நிகழ்வு. ஒரு வாரத்துக்கு முன்னால் இதை பற்றி கொஞ்சம் விரிவாக சொல்லியிருந்தோம். அப்பொழுது IAS பற்றியும் அந்த சேட்டலைட்டை பற்றி, இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் மற்றும் சுனிதா வில்லியம்ஸை பற்றி எல்லாவற்றையும் விரிவாக சொல்லியிருந்தேன். இவர்கள் பத்திரமாக பூமிக்கு திரும்ப வேண்டும் என்ற பிரார்த்தனையுடன் அந்த வீடியோவை முடித்திருந்தோம். 2 நாட்களுக்கு முன்னால் நாம் எதிர்பார்த்தபடி சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புச் வில்மோர் என்று சொல்லக்கூடிய அந்த 2 பேர் வெகு நாட்களாக கிட்டத்தட்ட 8 மாதம் விண்வெளி மையத்தில் சிக்கி கொண்டார்கள். அவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ இதை பற்றி கொஞ்சம் என்னுடைய கருத்துக்களை மறுபடியும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். சுருக்கமாக சுனிதா வில்லியம்ஸை பற்றியும் மற்ற அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை பற்றியும் கொஞ்சம் சொல்லிவிட்டு, முக்கியமாக இந்த அளவுக்கு இன்னைக்கு உலகத்தில் இந்த அளவுக்கு பேசப்படுகிறது என்றால் அந்த எத்தனை சோதனைகளை கடந்து சாதனைகள் படைத்திருக்கிறார்கள். ஒன்று தனிப்பட்ட முறையில் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் செய்த அந்த சாதனை, டெக்னிக்கல் எவால்வேஷன் என்று சொல்வார்கள், டெக்னிக்கல் டெவலப்மெண்ட். ஒரு அருமையான ஒரு அந்த ஸ்பேஸ் ஷிப், ஸ்பேஸ் எக்ஸ் அவங்களுடைய நிறுவனத்தினுடைய டிராகன் என்று சொல்லக்கூடிய அந்த விண்கலம் எவ்வளோ அழகாக பத்திரமாக அவர்களை கொண்டு மீட்டு இங்கே சேர்த்திருக்கிறது. அப்படி சேர்க்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் எழக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. முக்கியமாக அந்த ஹீட்டு, அதுக்கப்புறம் முக்கியமாக அந்த பிளாஸ்மா என்று சொல்லக்கூடிய ஒன்று ஃபார்ம் ஆகுறது. தென் பிளாக் அவுட்டுங்கிறது அந்த விண்கலத்துக்கும் பூமிக்கும் முடியாத அந்த கட்டுப்பாட்டை அறிவிக்கும் கூடிய அந்த கம்யூனிகேஷன் கட் ஆஃப். இதெல்லாம் மீறி அந்த ஏர்கிராஃப்ட் அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் பூமியை அடையணும். அப்போ எந்த அளவுக்கு சோதனைகளை கடந்து இருக்கும் அந்த சிக்கலான நிமிடங்கள், அதை பற்றி இன்றைக்கு நான் கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் நினைக்கிறேன். முதல் சுனிதா வில்லியம்ஸ் அண்ட் புச் வில்மோர், இவங்க 2 பேரும் 8 மாதத்துக்கு முன்னாடி இங்கேருந்து ஸ்டார்லைனர் என்று சொல்லக்கூடிய போயிங்களுடைய விமானத்தில் அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் அங்கே போனாங்க. சுனிதா வில்லியம்ஸ் பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கும். அவங்க ஒரு இந்தியன் ஆரிஜின். அவங்களுடைய தந்தை தீபக் பாண்டியா என்று சொல்லக்கூடிய குஜராத்தை சேர்ந்தவர், தாய் ஸ்லோவேக்கியாவை சேர்ந்தவர். இவங்க பிறந்தது 1965 செப்டம்பர் 19. இன்ஃபேக்ட் போன வருஷம் அவங்களுடைய பர்த்டே அவங்க மேலே ஸ்பேஸ் கிராஃப்டில் இருந்து தான், ஸ்டேஷன்ல இருந்து தான் அவங்க செலிப்ரேட் பண்ணாங்க செப்டம்பர் மாதம். இவங்க ஒரு ஒரு என்ன சொல்வது, அட்வென்ச்சரஸ் லேடி என்று சொல்லலாம். ஸோ இவங்க 1987 முதல்ல அந்த அமெரிக்கன் கப்பற்படையில் அதிகாரியாக சேர்கிறார். அதுக்கப்புறம் 1998 வாக்கில் நாசாவில் சேர்ந்து 2003 2006 அந்த சமயத்தில் இவங்க சோயஸ் என்று சொல்லக்கூடிய அவங்களுடைய அந்த ரஷ்யாவுக்கு சொந்தமான ஸ்பேஸ் கிராஃப்டில் அதில் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்கே இருந்துக்கிறாங்க. முறை 2006 ரஷ்யாவோட ஸ்பேஸ் கிராஃப்டில் தான் போனாங்க. அதுக்கப்புறம் 2012 கூட 2வது முறை இவங்க போயிருக்காங்க. முதல் தடவை போகும்போது தான் அந்த பகவத்கீதை புக்கெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்கன்னு சொல்லுவாங்க. 2012 ஒரு தடவை போனாங்க. அப்புறம் இப்போ லாஸ்ட் இயர் ஜூன் புச் வில்மோர் அண்ட் சுனிதா வில்லியம்ஸ் இவங்க 2 பேரும் போயிங் என்று சொல்லக்கூடிய தனி நபருடைய தனியாருக்கு சொந்தமான ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட். அமெரிக்காவில் நாசாங்கிறது கவர்மெண்ட் ஏஜென்சியாக இருந்தாலும் அவங்க இந்த ஸ்பேஸ் ட்ராவல்ஸ் எல்லாத்தையும் ப்ரைவேட்டைஸ் பண்ணியிருக்காங்க. விருப்பப்பட்டவர்கள் அங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி வரும்போது 2 பேர், ஒன்று எலான் மஸ்கோடைய கண்ட்ரோலில் இருக்கிற ஸ்பேஸ் எக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம், இன்னொன்று போயிங், நம்ம ஏரோப்ளைன்லாம் நிறைய பண்ணுறாங்க இல்லையா, அவங்க பண்ணுறக்கூடிய ராக்கெட். ஸோ இந்த வாட்டி இந்த போயிங்கோட ஸ்டார்லைனரில் தான் இவங்க இங்கேருந்து அங்கே மேலே போனாங்க. மேலே போயிட்டு அங்கே ஒரு சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்களால அந்த 8 நாள்
பிளான்ல தான் இங்கிருந்து போனது. அவங்க போனது 8 நாட்கள் அங்கே இருந்து ஆராய்ச்சி முடித்துவிட்டு திரும்பி வர வேண்டும் என்ற எண்ணிக்கையில் தான் போனார்கள். ஆனால் அந்த 8 நாளுக்குள்ள அந்த போயிங் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல சில ப்ராப்ளம் வந்ததுனால நாசா வந்து கிளியரன்ஸ் கொடுக்கல. இது வந்து நாட் சேஃப் ஃபார் பிரிங்கிங் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை மட்டும் ரிட்டர்ன் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ இவங்க வந்து அங்கேயே தே காட் ஸ்டக் அப். அப்புறம் 2-3 தடவை அட்டம் பண்ணி சரி பண்ணி கொண்டு போகலான்னு நினச்சா கூட நாசா வந்து கிளியரன்ஸ் கொடுக்கல. ஸோ இப்படியே தள்ளி தள்ளி போய் அதுக்கப்புறம் அந்த சமயத்தில் யூஎஸ் எலெக்ஷன் வேறு வந்ததுனால இவங்க வந்து நோ அதர் ஆல்டர்னேட்டிவ் போயிங்கோட காம்படிட்டர்னு சொல்லக்கூடிய போட்டியாளர்னு சொல்லக்கூடிய எலான் மஸ்க், ஸ்பேஸ் எக்ஸ் அவங்க கிட்ட தான் இவங்க கேட்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தது நாசாக்கு. யூஎஸ் எலெக்ஷன் வேற நடந்த சமயத்தில் ஜோ பைடன் வந்து அவருக்கு எதிராக நின்றவர் வந்து ட்ரம்ப்புக்கு ஆதரவாக இருந்தவர் எலான் மஸ்க். ஸோ எலான் மஸ்கோட ஸ்பேஸ் எக்ஸ் கிட்ட உதவி கேட்பதற்கு அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் கொஞ்சம் தயங்கின மாதிரி சில செய்திகள் வருது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனாலும் சுனிதா வில்லியம்ஸை கொண்டு வரதுக்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டது. ஆனால் கொஞ்சம் தாமதம் ஆச்சு. இப்போ வந்து ட்ரம்ப் அவர்கள் வந்த உடனே எலான் மஸ்கோட கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிட்டு இப்போ வந்து மார்ச் மாதம் வந்து இப்போ கொண்டு வந்தாங்க. 2 days பேக் அவங்க வந்து ரிட்டர்ன் ஆனாங்க. ஸோ இந்த வகையில் பார்க்கும்போது சுனிதா வில்லியம்சன், புச் வெல்மோர், அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இன்னும் இவங்க 2 பேரும் 286 நாட்கள் வந்து மேலே ஸ்பேஸ் கிராஃப்டில் போய் மாட்டிக்கிட்டு இருந்தாங்க இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில். இவங்க கூட நிக் ஹேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தரும், அதுக்கப்புறம் வந்து அலெக்சாண்டர் கோர்புனோவ் அப்படின்னு சொல்கிற ரஷ்யன் இவர், அவங்களும் கிட்டத்தட்ட 170 நாட்கள் வந்து ஸ்பேஸ் ஸ்டேஷனில் இருந்திருக்கிறாங்க. ஸோ இந்த 4 பேரையும் அந்த டிராகன் சொல்லக்கூடிய ஸ்பேஸ் எக்ஸ்க்கு நிறுவனத்துடைய அவங்களுடைய அந்த ஸ்பேஸ் ஷிப் வந்து அங்கேருந்து கூட்டிட்டு வந்து பூமியில் இறக்கிச்சு. பூமியில் இறங்கும்போது எல்லாம் தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு ஒரு 2 நல்லா கிட்டத்தட்ட 27,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றிட்டு இருந்த அந்த ராக்கெட்டு அங்கேருந்து ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து பிரிஞ்சு பூமியை சுற்றி கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கிட்டத்தட்ட 17 மணி நேரம் ட்ராவல். ஒரே இடத்துல ஒரே பொசிஷனில் இந்த 4 பேர் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு இது இப்படி எப்படி நடக்க முடியாது, எழுக்கவும் முடியாது, உட்காரக்கூடாது, நிற்கக்கூடாது, எதுவும் பண்ண முடியாது. 17 மணி நேரம் ஒரே பொசிஷனில் கையை கட்டிக்கிட்டு இப்படியே இருக்கணும். அந்த மாதிரி பொசிஷனில் கிட்டத்தட்ட 10 தடவை வந்து பூமியை சுற்றி அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஹைட்டை குறைச்சி அதுக்கப்புறம் பூமியை வந்து சேர்ந்து ராக்கெட் 2 பேராஷூட் பிரியும். அதுக்கப்புறம் இன்னொரு 2 ராக்கெட் வந்து மொத்தம் 4 பேராஷூட்டு அதை பிரித்து அந்த ராக்கெட்டோட அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட ஒரு பாகம், கடைசி பாகம் அது வந்து ஃப்ளோரிடா பக்கத்தில் கடலில் வந்து விழுது. அங்கேருந்து அந்த மீட்பு கப்பல்கள்லாம் ரெடியாக வச்சுருப்பாங்க. அவங்க வந்து கூட்டுட்டு வந்து தரையில் வந்து சேர்த்து அவங்கள வந்து பத்திரமா கொண்டு வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 45 days வந்து இவங்க வந்து தனியாக இருக்கணும். ஏன்னா விண்வெளியில் எந்த அளவுக்கு கிருமிகள் எல்லாம் இருந்ததுன்னு தெரியாது. ஸோ குவாரண்டைன் டேஸ் சொல்லுவாங்க. இவங்கள வெளியில் வந்து விட மாட்டாங்க. ஒரு 1.5 months வந்து they have to be a secular ஒரு லைஃப் they have to lead for 1.5 months. ஸோ இதில் என்ன முக்கியமாக நான் சொல்ல வரணும் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நம்ம ஏரோப்ளைன் மேலேருந்து இறங்குறோம், அப்படியே ரொம்ப அழகாக லேண்ட் ஆகிடுது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆனால் இது வந்து இங்கேருந்து ஒரு 450 கிலோமீட்டர், இந்த இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது பூமியிலேருந்து கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுங்கிறது உலகத்தை வந்து ஒரு 1.5 hours ஒரு தடவை பூமியை சுற்றி வரும். அந்த மாதிரி இருக்கிற அந்த இடத்துல இருந்து ஒரு 450 கிலோமீட்டர் டிராவல் பண்ணுறதுக்கு 17 மணி நேரம் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்துக்குது மேலேருந்து கீழே இருக்கிறதுக்கு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்ட்டு பார்க்கும்போது 2 விஷயம். ஒன்று வந்து பூமியோட புவி ஈர்ப்பு விசை, இன்னொன்று வந்து காற்றின் உராய்வு. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். என்னென்ன சேலஞ்சஸ் வந்து இவங்க வந்து கொண்டு வரதுல அவ்வளோ சுலபமான விஷயமா எவ்வளோ கஷ்டமான விஷயம் அது மேலேருந்து கொண்டு வந்து கீழே இறக்குறது. ஒரு கிலோமீட்டராக இறக்கி வேகத்தை குறைச்சி அதுக்கப்புறம் சேஃபாக கொண்டு வந்து லேண்ட் பண்ணணும். அது எந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான காரியங்கிறத பற்றி நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இயற்கையை பொறுத்த வரைக்கும், பூமியை பொறுத்த வரைக்கும் 2 விஷயம் அது வந்து இயற்கை ரொம்ப அழகாக செஞ்சுருக்குது, அமைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதாவது புவியீர்ப்பு விஷயங்கிறது அதோட மெயின் மிராக்கிள் சொல்கிறது. அதாவது பூமியிலேருந்து எதுவுமே வெளியில் போகக்கூடாது. இது முதல் விதி. பூமியிலேருந்து எதையும் வெளியில் போக விடாது. அது இழுத்துக்கும். ஒரு கல்லை மேலே போட்டாலும் சரி அது அப்படியே இழுத்துக்கும்.
அது மாதிரி அதை அங்கேருந்து அதை மீறி போகணுன்னா அதுக்கு தகுந்தபடி சில கண்டிஷன்ஸ் வேணும். ஸோ ராக்கெட் வந்து இன்னைக்கு பூமியை விட்டுட்டு மேலே ஸ்பேஸ்க்கு போகுதுன்னா அதுக்கு அது எஸ்கேப் வெலாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது விடுதலை வேகம்னு சொல்லலாம். பூமியோட புவியீர்ப்பிலிருந்து அது விடுபட்டு வெளியில போகணும்னா அது ஒரு வினாடிக்கு 12 கிலோமீட்டர் ஸ்பீடு அது போனாதான் அது வந்து வெளியிட முடியும். ஸோ அது வந்து எஸ்கேப் வெலாசிட்டி. அதை வந்து நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். அதில் தான் ராக்கெட் வெளியில போகுது. இது ஒரு பக்கம். இரண்டாவது ஒரு விதி என்னன்னா, ஸ்பேஸ்ல இருந்து எந்த பொருளும் எர்த்துக்குள்ள வரக்கூடாது பூமிக்கு. அது வந்து இயற்கை ஏற்படுத்தியிருக்க முக்கியமான ஒரு விதி. இங்கிருந்து வெளியில போகக்கூடாது. அப்படியே ஒருவேளை மனிதன் போனாலும் பரவாயில்ல, வெளியில இருந்து எதுவும் உள்ள வந்துடக்கூடாதுங்கிறதுல இயற்கை ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்குது. அதுக்குதான் இயற்கையை சுத்தி என்னன்னா ஒரு வளிமண்டலம் சொல்லக்கூடிய நம்மளுடைய காத்துங்கிறது நம்ம சுவாசிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது, உயிர்கள் வாழ்வதற்கு மட்டும். கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டருக்கு வளிமண்டலம், திக்கு வளிமண்டலம். அதுக்கப்புறம் கொஞ்சம் போக 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 சின்ன சின்ன லைட்டாக போய் கிட்டத்தட்ட ஒரு 700 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த மண்டலம் இருக்குது. இது என்னோட பர்பஸ் என்னன்னா, இயற்கை ஏன் இப்படி அமைச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். விண்வெளியில நிறைய கற்கள், அதாவது கண்ணாமண்ணான கற்கள் அது வந்து சுத்திட்டு இருக்கும். அது வந்து என்ன ஆகுதும், புவியீர்ப்பு விசையின் காரணமாக அதெல்லாம் சில டைம் பூமி வந்து இழுத்துரும். இழுக்கும் போது என்ன ஆகுது, உள்ள வந்துடும். உள்ள வரும்போது ஃபாஸ்டா இழுக்க ஆரம்பிக்க அதோட வேகம் ஜாஸ்தி ஆகிட்டே போகும். ஒரு செகண்டுக்கு 10 செகண்ட்னா 10 மீட்டர் ஸ்பீடுன்னா 10 செகண்டுக்கு 100 மீட்டர் ஸ்பீட்ல அது போகும். அந்த மாதிரி ஒரு செகண்டுக்கும் 10 மடங்கு ஜாஸ்தி ஆகிட்டே போயிட்டு இருக்கும் அதோட ஸ்பீடு. அப்படி வரும்போது இந்த வெளியே இருக்க கற்கள் எல்லாம் உள்ள வரும்போது அந்த அதிகமான வேகத்தினால உந்தப்பட்டு அந்த வளிமண்டபத்தில் ஏற்படக்கூடிய அந்த உராய்வின் காரணமாக அது எரிஞ்சு தீப்பிடிச்சு எரிஞ்சு சாம்பலாகி போயிடுது. ஸோ எர்த்தில் வந்து படாது. அப்படியும் மீறி சில மீட்டியாஸ்ன்னு சொல்லுவோம். எரி கற்கள் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எரி நட்சத்திரம்னு சொல்லுவோம். அதுதான் அது. வெளியில இருந்து சுத்திட்டு இருக்க கற்கள் அவையெல்லாம் வந்து எர்த்து மேல விழுது. அப்படியும் மீறி பார்த்தீங்கன்னா இந்த சந்திரன்ல சிலலாம் நிறைய பள்ளங்கள் சந்திரன்ல காணப்படுது. அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கற்கள் விழுந்த இடங்கள் தான். அதே மாதிரி எர்த்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 65 மில்லியன் இயர்ஸ் பேக் வந்து ஒரு பெரிய மீட்டியார் விழுந்து எர்த்தை முக்கியமாக அந்த சாம்பலால் சூழப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு வருடத்துக்கு மேலாக சூரியன் ரொம்ப வருஷமா சூரியனே வெளிச்சமே படாமல் பல உயிரினங்கள் அழிந்துவது. அதில் தான் அந்த இதெல்லாம் நம்ம பழைய டைனாசோர்ஸ் இதெல்லாம் வந்து அழிந்தது என்று சொல்லுவார்கள் 65 மில்லியன் இயர்ஸ் பேக். ஏன்னா அந்த மீட்டியார் விழுந்தது. ஸோ இதுக்கு இயற்கை என்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த புவியீர்ப்பு விஷயம் தான் இது காரணம். கிட்டத்தட்ட 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த உலகம்ன்றதுன்னா எல்லாமே சேர்த்து நட்சத்திரம் சூரியன் எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன புள்ளியில இருந்து பிக் பேங் அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிய வெடிப்பு. அந்த வெடியில வந்து அந்த துகள்கள் வெளியே சிதறி அந்த சில துகள்கள் ஒன்றா சேர்ந்து நட்சத்திரம், சில துகள்கள் அதை சுற்றி ஒரு சின்ன கோள்கள் அப்படி ஃபார்ம் பண்ணது தான் ஃபார்ம் ஆகுது. ஃபார்ம் ஆனது தான் சூரியனும் ஒரு நட்சத்திரம், சூரியனை சுற்றி பூமியை சுற்றி சந்திரன், இது எல்லாம் சின்னதாக ஃபார்ம் ஆகி அப்படியே சுற்றிட்டு ஒரு ஆர்டரில் போயிட்டுருக்கு. அப்படியும் சில கற்கள் எங்க கூட சேராமல் அங்கங்கே சுற்றிட்டு இருக்கும். இந்த கற்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டியது ஸ்பேஸ்லேருந்து வந்துக்கிட்டே இருக்கும் அது பாட்டுக்கு. ஆனால் அது காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணோம்னா, நம்ம இயற்கை எப்படி அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பூமிக்கு அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் சூரியன், அதுக்கு அடுத்தது வந்து வெள்ளி கிரகம், அடுத்தது வந்து நம்மளுடைய ஃபர்ஸ்ட் புதன் வெள்ளி, அப்புறம் வந்து பூமி 3வது கிரகம், அதுக்கு அடுத்தது வந்து நம்மளுடைய மார்ஸ்ன்னு சொல்லக்கூடிய செவ்வாய், அதுக்கு அடுத்து இருக்கிறது வியாழன் சொல்லக்கூடிய ஜூபிட்டர். அந்த ஜூபிட்டர் கிரகம் இருக்கிறதுலயே பெரிய கிரகம் அதுதான் ஜூபிட்டர் கிரகம் இந்த சோலார் சிஸ்டத்துலயே. எர்த்தோட விட்டம் வந்து கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர்னா அதோட விட்டம் வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கிலோமீட்டர் இருக்கிற விட்டம் டயமீட்டர் இருக்கிற அது அந்த கோள். கிட்டத்தட்ட ஒரு 18,300 பூமிகளை அந்த வியாழன் கோளில் அடக்கி விடலாம். அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் கிரகம் வந்து பூமிக்கு பக்கத்துல வந்து இயற்கை அனுப்பிச்சிருக்கு. அது ஏன் காரணம்னா, வெளி மண்டலத்திலிருந்து வெளியிலிருந்து வருகின்ற அந்த கற்கள், பல நட்சத்திரத்திலிருந்து மற்ற இடத்துல இருந்து வரக்கூடிய கற்கள் எல்லாத்தையும் அதனுடைய சக்தியின் காரணமாக அது தன்னை நோக்கி இழுத்து விடும். பூமி மேல வந்து விழற வேண்டிய பல கற்களை வந்து அது இழுத்துக்கிட்டு அதை வந்து நம்ம பூமியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது.
பூமி பக்கம் பூமியோட அது பெருசு இருக்கறனால வர கற்கள்ல பூமிக்கு வராம எல்லாமே அந்த பக்கம் போய் அந்த வியாழன் கிட்ட போய் மோதி வியாழன் அது இழுத்துக்கிட்டு அதை நம்ம பூமியை காப்பாற்றுகிறது. நம்மளுடைய இந்து பிரகாரம் இந்த வியாழன்றது ஒரு குரு, தேவர்களின் குரு என்று சொல்லுவோம். வியாழ பகவான் தேவர்களின் குரு. அவர் தேவர்களின் குருன்னா தேவர்களை காப்பாற்றுபவர் இந்த குருன்றவர். அதே மாதிரி பூமியை காப்பாற்றுவது இந்த ஜூபிட்டர்னு சொல்லக்கூடிய இந்த வியாழன் என்ற கிரகம். இது எதுக்காக சொல்றோம்னா, வெளியில சுத்திட்டு இருக்க அந்த கற்கள் எல்லாம் வரும்போது, தப்பித்தவறி பூமிக்கு வர கற்கள் எல்லாம் அந்த வளிமண்டலத்துல வரும்போது அந்த உராய்வின் காரணமாக எரிஞ்சு அதெல்லாம் சாம்பல் ஆயிடும். அதுதான் அதோட. ஸோ அப்போ எதுவுமே உள்ள வரக்கூடாதுங்கிறது இயற்கையின் தத்துவம். அப்போ இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் அது எப்படி உள்ள வரும்? அதை மட்டும் அலோவ் பண்ணிடுமா எர்த்து? அதுவும் ஒத்துக்காது இல்லையா? வெளியிலேருந்து வருதுன்னு சொல்லிட்டு அதை வந்து எரிக்க முயற்சி பண்ணும். ஸோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் 450 கிலோமீட்டர்லேருந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் உள்ளே வரும்போது எர்த்தோட அட்மாஸ்பியரில் அது பட்டுன்னா அதோட டெம்பரேச்சர் பயங்கரமாக ஜாஸ்தியாகி அது எரிஞ்சிட்டு போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால என்ன பண்ணணும், இது அதுக்கு தகுந்தபடி சமாளிக்கணும்னு என்னன்னா, எர்த்துக்கிட்ட வந்து நான் வந்து டைரெக்டாக இறங்க வரல, நான் எர்த்தை சுற்று தான் வரப்போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது எர்த்தை வந்து ஏமாற்றி எர்த்தை வந்து சுற்றிட்டு தான் வரப்போகிறேன்னு சொல்லி சுற்றுறதுக்கு அலோவ் பண்ணும். எர்த்து உள்ளே வரத்துக்கு தான் அலோவ் பண்ணாது. அதனால அது என்ன பண்ணுறது, ஒரு எர்த்தை வந்து சுற்றி மெல்லமாக அப்படியே ஒரு 10 ரவுண்டு அப்படியே வரும்போது ஒரு தடவையும் அதோட ஹைட்டை கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி அப்படியே ஒரு சாமர்த்தியமாக மெல்ல ஸ்லைட்டாக கொண்டு வந்து எர்த்தில் வந்து சேர்த்துறது மாதிரி, அந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட். அப்படி வரும்போது கூட அதோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2000 டிகிரி சென்டிகிரேடுக்கு அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட். இன்னைக்கு இவங்க வந்து இறங்குனாங்க இல்லையா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஹீட்டு டைல்ஸ் போடுவாங்க. நம்மளுடைய வெதர் ப்ரூஃப் டைல்ஸ் நம்ம வீட்டுக்கு மேலே ஒட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டில் ஒட்டியிருப்பாங்க அந்த டைல்ஸ். அந்த டைல்ஸ் வந்து கிட்டத்தட்ட 2700 2800 டிகிரி சென்டிகிரேட் வெப்பத்தை தாங்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கும். இது வந்து கிட்டத்தட்ட 2000 டிகிரி சென்டிகிரேடுக்கு வரனால அந்த வெப்பம் பயங்கரமாக இருக்கும். அதில் வந்து அந்த விண்கலத்தை அது காப்பாற்றணும், விண்கலம் பாதிக்கப்படக்கூடாது, அந்த மாதிரி அவங்க டிசைன் பண்ணுறாங்க. அப்படி வரும்போது 2 விஷயம் நடக்குது. ஒன்று வந்து அந்த ஹை டெம்பரேச்சரில் உள்ளே வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 17 மணி நேரம் வரும்னு சொல்கிறேன். அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட டைமில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து அந்த ஏர்கிராஃப்டை சுற்றி வந்து ஒரு ஃபார்ம் ஆகுது. இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒன் ஆஃப் த ஸ்டேட் ஆஃப் மேட்டரோட ஸ்டேட். ஒன்று வந்து மேட்டர்னா பொருட்கள் வந்து சாலிடு, லிக்விடு, கேஷியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, திட உருவம், திரவ உருவம், அப்புறம் வாயு. அதுக்கும் மேலே 4வது உருவம்ங்கிறது இந்த அயானிக் ஸ்டேட்னு சொல்கிறோம். அதாவது அணுக்களில் இருக்கிற எலக்ட்ரான்ஸும் அணுக்களும் தனியாக பிரிஞ்சு அது ஒரு விதமான சார்ஜ்டு பார்ட்டிகிள்ஸ் மாதிரி இருக்கும். அது வந்து அந்த எலக்ட்ரிக் இதோட நிற்கக்கூடிய அந்த ஒரு ஸ்டேட். அந்த பொருட்கள்லாம் அந்த பிளாஸ்மாவாக மாறிடுது. அது எப்போ பார்க்கலாம்னா, அந்த சூரியனை சுற்றி இருக்கிற அந்த இதுலேயும் பிளாஸ்மா இருக்கு. டெம்பரேச்சர் ஜாஸ்தியாகவோ அது வரும். அதே மாதிரி இந்த மின்னல் வந்து அடிக்கும் போது அந்த அயான்ஸ் அந்த பாத்தில் தான் அந்த மின்னல் போகிறது. அதுவும் அந்த பிளாஸ்மாவோட வெளிப்பாடு தான் அது. ஸோ இந்த ராக்கெட் உள்ளே வரும்போது அதை சுற்றி அந்த பிளாஸ்மாங்கிறது ஃபார்ம் ஆகுது. அந்த பிளாஸ்மாவோட இது ஃபார்ம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, எர்த்துல இருந்து அந்த ராக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய சிக்னல்ஸ், கம்யூனிகேஷன்ஸ், அது மாதிரி அவங்க அங்கிருந்து நம்மளுடைய கட்டுப்பாட்டு அறைக்கு, எர்த்துல கட்டுப்பாட்டு அறைக்கு சொல்லக்கூடிய எந்த செய்தியும் ரீச் ஆகாது, கம்யூனிகேட் ஆகாது. ஏன்னா இவங்க 2 பேரோட இதுவும் அது கம்யூனிகேஷன் அது கட் பண்ணிட்டோம்னா என்ன நடக்குதுன்னே தெரியாது. அதுதான் தட் இஸ் கால்ட் பிளாக் அவுட் அப்படின்னு சொல்லி. எங்கே இருக்குது, என்ன நடக்குது, எந்த விதமான கண்ட்ரோலுங்கிற, அது எதாவது தப்பாச்சுன்னா இவங்களால அதை சரி பண்ண முடியாது. அவங்களுக்கு ஏதாவது எமர்ஜென்சி ப்ராப்ளம்னாலும் இவங்களுக்கு அதை சொல்ல முடியாது. ஸோ அந்த கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிடங்கள்லேருந்து 7 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் வரைக்கும் அது நடக்கும், அந்த பிளாக் அவுட், எந்த ஏர்கிராஃப்ட் ஸ்பேஸ் கிராஃப்ட் உள்ளே வரும்போது. அப்படி வரும்போது தான் இன்ஃபேக்ட் இந்த லாஸ்ட் சில விஷயங்கள் பார்க்கும்போது நிறைய விபத்துகள் வந்து அதில் தான், அந்த டைமில் தான் நடந்திருக்கு, அந்த பிளாக் அவுட் பீரியட்லாம். 1971 பார்க்கும்போது இந்த சோயஸ் ரஷ்யனுடைய விண்கலம் அதே மாதிரி தான் உள்ளே வரும்போது பிளாக் அவுட் ஆகிற டைமில் அந்த கம்யூனிகேஷன் கட் ஆச்சு. அதுக்கப்புறம் அது வந்து வெளியில் வந்து ஓரளவுக்கு சேஃபாக வந்துட்டாங்க. ஆனால் பார்த்தானா உள்ளே வந்து ஆட்கள் வந்து
தே தே எக்ஸ்பயர்ட். உள்ள வந்து அவங்க இறந்து இருந்தார்கள். ஏன்னா அந்த ப்ரெஷர் வந்து உள்ள போய் அட்டாக் பண்ணி அவங்க இறந்துட்டாங்க. அவங்கள வந்து இவங்களால சரியா எதுவுமே பண்ண முடியல அந்த பிளாக் அவுட் பீரியட்னால. அதே மாதிரி முக்கியமா சொல்லணும்னா அந்த 2003 வந்து நம்ம கல்பனா சாவ்லா அப்படின்னு சொல்லலாம், இந்த கொலம்பியான்னு அமெரிக்கனுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட், அது கொலம்பியா, அதுல ஒரு 7 பேர் இங்க இருந்து போனாங்க. ஸ்பேஸ் வந்து சுத்தி ஒரு 16 நாட்கள் அது சுத்திட்டு திரும்பி ரீஎன்ட்ரி எர்த்துக்குள்ள வரும்போது இதே மாதிரி தான் வளிமண்டலத்தில் வரும்போது அந்த உராயின் காரணமாக வெப்பம், வெப்பம் காரணமாக பிளாஸ்மா, பிளாஸ்மா காரணமாக என்னாச்சு, அந்த கம்யூனிகேஷன் கட் ஆச்சு. கம்யூனிகேஷன் அங்கேருந்து இவங்களுக்கு உள்ள கம்யூனிகேட் பண்ண முடியல. அந்த கம்யூனிகேஷன் கட் ஆன ஒரு நிமிஷத்துக்குள்ளாவே அது என்ன ஆச்சுன்னா, அந்த ஒரே ஒரு டைல், அந்த வெளியில டைல்ஸ் ஒட்டியிருப்பாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஒரு டைலு கல் வந்துட்டு இருக்குது அந்த இதுல இருந்து, அந்த வெளியில அந்த ஹீட்டுக்காக ப்ரொடெக்ஷனாக கொடுத்த ஒரு டைல் வந்து கல் வந்ததுனால அது வழியா ஹீட் உள்ள போய் அந்த ஏர்கிராஃப்ட் பல விதமா வெடிச்சு அந்த ஒரு நிமிடத்துல, இன்னும் ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து எர்த்துல வந்து லேண்ட் ஆக வேண்டிய அந்த கொலம்பியா விண்கலம் அந்த மேல வந்து அந்த பிளாக் அவுட் ஆன ஒரு நிமிடத்துல அது வந்து வெடிச்சு சிதறி போச்சு. அதுலதான் அந்த கல்பனா சாவ்லா அவர்களும் 7 பேர் அந்த டைம் இறந்தாங்க. ஸோ இன்றைக்கு அதே மாதிரி தான் இவங்க ஸ்பேஸ் கிராஃப்ட் திரும்பி வரும்போது, நம்மளுடைய ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் திரும்பி வரும்போது அதே மாதிரி கரெக்டாக 17 மணி நேரம் உள்ள வராங்க. எல்லாம் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஸ்பீடை குறைச்சி 77,000 கிலோமீட்டர் சுற்றி ஸ்பீடில் போயிட்டு இருந்த அந்த ஃப்ளைட்டை, அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடை குறைச்சி ஹைட்டை கம்மி பண்ணி கிட்டத்தட்ட 70 கிலோமீட்டர் ஹைட்டில் வரும்போது பிளாக் அவுட் ஆச்சு. கம்யூனிகேஷன் டோட்டலாக கட் ஆகி போச்சு, பிளாஸ்மா ஃபார்ம் ஆச்சு. அப்போ எல்லாருக்கும் ஒரு திக் நிமிடங்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டென்ஷனில் இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியாமல் கம்யூனிகேஷன் கிடையாது. ஏன்னா அந்த சமயத்தில் ஏதாவது பிரச்சனைன்னா இவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது, அவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது அந்த மாதிரி தான் அந்த டைமில் ஆகுது. ஏன்னா அந்த கல்பனா சாவ்லா டைமில் போகும்போது அந்த கம்யூனிகேஷன் வந்து அது டைல்ஸோட இது சரியாகலன்னு தெரிஞ்சது. அவங்க வந்து சரியா பண்ணுறதுக்கு இங்கேருந்து இவங்களால ஒரு சரியாக இன்ஸ்ட்ரக்ஷன் கூட இவங்களால கொடுக்க முடியல கல்பனா சாவ்லா அந்த டீமுக்கு. அதனால அந்த ஏர்கிராஃப்ட் அப்போ வெடிச்சது. இப்போ அதே மாதிரி அந்த 7 நிமிடங்கள் கிட்டத்தட்ட 3:15 அதில் ஆரம்பிச்சது 3:20, 21 வரைக்கும் வந்து அந்த பிளாக் அவுட் இருந்தது. ஆனால் நல்ல வேலையை அப்போ வந்து நம்மளுடைய அமெரிக்கன் சர்வேலன்ஸ் ஏர்கிராஃப்ட் ஒன்றும் வெளியில் சுற்றிட்டு இருந்தது. அது வந்து கரெக்டாக இந்த மேலேருந்து இறங்குனதை கரெக்டாக ஃபோட்டோ பிடிச்சி நாசாக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, சேஃபாக தான் இறங்குது, ஒன்றும் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு. அதே மாதிரி ஒரு ஆஃப்டர் ஃபியூ மினிட்ஸ் வந்து திரும்பி பிளாஸ்மாலாம் கிளியர் ஆகி கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டு அவங்க வந்து சேஃபாக வந்து அட்லாண்டிக் ஓஷனில் லேண்ட் ஆனாங்க. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு ஷிப்பை வச்சு கூட்டின்னு வந்து தரையில் விட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சாதனைகள், சோதனைகளை கடந்து ஒரு சாதனைகள் படைத்தவர்கள் இவங்க தான். அதில் என்ன சொல்லணும்னா, அந்த சுனிதா வில்லியம்ஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஒரு பெண்மணி அந்த மாதிரி, அஃப்கோர்ஸ் புட்ச் வில்லியமோர் அவரும் வந்து சிக்கி கொண்டார். ஆனால் ஒரு பெண்ணு ஒரு தனியாக சிக்கி கொண்டது ஒரு உலகம் ஒரு வேறு வேறு விதமாக பார்த்தது. அது ஒரு கருணையும் சரி, ஒரு பதட்டம் அதிகம். ஏற்கனவே இந்த அம்மா வந்து பெரிய ரெக்கார்டே பண்ணிடுற. இப்போ வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 62 மணி நேரம் ஸ்பேஸ் வாக் அப்படின்னு சொன்னோன்னா, அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருந்து வெளியில போய் ஸ்பேஸை நடந்து வர்றது. அதுதான் ஏற்கனவே ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து நான் சொன்னேன் கிட்டத்தட்ட 25,000 கிலோமீட்டர் ஸ்பீட்ல சுத்திட்டு இருக்கும் பூமியை. அப்போ அதுலேருந்து வெளியில் வந்து இவங்களும் அந்த ஸ்பீடில் நடக்கிறோன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம். ஒன்றும் இல்லை, வந்தே பாரத் ட்ரெயினுங்கிறது ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் போகுது. ட்ரெயின் உள்ள இருக்கும்போது பிரச்சனை இல்லை. ட்ரெயின்லேருந்து அதே ஸ்பீடு பக்கத்தில் வந்து வெளியில் வந்து அப்படி நடக்கணும், வெளியில் அதோட கனெக்ட் ஆகிருப்பாங்க. ஆனால் அப்படி போகணுன்னா எவ்வளோ பெரிய கஷ்டம் அது. அதே மாதிரி தான் இவங்க பண்ணுறது. கிட்டத்தட்ட 62 மணி நேரம் ஸ்டேஷன்லேருந்து வெளியில் வந்து வாகனத்தில் நடந்துருக்குறாங்க. அது ஃபஸ்ட்டு பெண்மணி அதிக மணி நேரம் ஸ்பேஸ் கிராஃப்டில் ஸ்பேஸை விட்டு வெளியில் வந்து ஸ்பேஸ் வாக் பண்ண பெண்மணி அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டு வந்து இப்போ வந்து சுனிதா வில்லியம்ஸ் கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இவங்க இந்த க்ரூ வந்து பார்த்தது வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 4,500 தடவை பூமியை சுற்றி இருக்கிறாங்க. இந்த 8 மாதத்தில் இவங்க இருந்த அந்த 286 நாட்கள் 8 மாதம் 4,500 டைம்ஸ் வந்து பூமியை வந்து சுற்றி இருக்கிறார். நம்மளுடைய கதையில் வரும் இல்லையா,
உலகத்தை 3 தடவை சுற்றிட்டு வந்தார் முருகன் அந்த ஞானப்பழத்தை வாங்குவதற்காக. அந்த 3 தடவை சுற்றுனது அப்போது. இன்றைக்கி வந்து இந்த அம்மா வந்து 4500 தடவை வந்து பூமியை சுற்றி இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 20 கோடி கிலோமீட்டர் வந்து விண்வெளியில் பயணம், அந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் ட்ராவல் பண்ணது 20 கோடி கிலோமீட்டர் இவங்க வந்து இந்த 8 மாதத்தில் பயணித்திருக்கிறார்கள். ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த சாதனைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து சோதனைகளை மீறி இவங்க வந்து இவ்வளோ பெரிய சேலஞ்சஸ், அந்த ஹீட்டு, எர்த்தோட உராய்வு, எர்த்தோட ஈர்ப்பு விசை, இது எல்லாத்தையும் அந்த டெக்னிக்கலி அதை வந்து தனக்கு சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் டெக்னாலஜி டெவலப் ஆகிருக்கிறது தான் இதோட விந்தையினுடைய இதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து என்ன ஒரே விஷயம் தெரியும்னா, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். 8 நாள் அங்கே இருக்கணும்னு சொல்லிட்டு போனவங்க 8 மாசத்துல அங்கே இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் மனதளவுக்கு எந்த விதத்திலையும் கலங்காமல் தைரியமாக இருந்து சாதனை படைத்து வந்தது. அது வந்து ஒரு சேலஞ்சிங் அப்படின்னு சொல்லலாம். அது வந்து அதான் ஃபிட்டஸ்ட் சர்வைவல், அது ஒன்று. அதே போல் இந்த டெக்னிக்கலாக பார்க்கும்போது எத்தனை விதமான சோதனைகள் வந்து அதை டெக்னிக்கலி அதை வந்து சமாளித்து, அதாவது காற்றின் உராய்வு, பிளாஸ்மா, டெம்பரேச்சர் எல்லாத்தையும் மீறி அந்த ஏர்கிராஃப்டை அழகாக கொண்டு வந்து இறக்குறதுங்கிறது பெரிய டெக்னிக்கல் சேலஞ்சு. அதை வந்து அது ஃபிட்டஸ்ட் டெக்னாலஜினால அதை வந்து பீட் பண்ணாங்க. 3வது பார்த்தீங்கன்னா காம்படிஷன். இது வந்து ஒரு காம்படிட்டிவ் வேர்ல்டு. அந்த போயிங் வந்து அவங்களுடைய ஸ்பேஸ் கிராஃப்ட் ஸ்டார் லைனரில் கொண்டு போய் அங்கே விட்டவங்கள அவங்களால கொண்டு வர முடியல. ஆனால் அவருடைய காம்படிட்டர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்பேஸ் எக்ஸ் தன்னுடைய ராக்கெட்டை அனுப்பிச்சு அதை வந்து அவங்கள வந்து கூட்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு தனியார் நிறுவனம் இந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸாக ஒரு பெரிய போல்டு ஸ்டெப்பை எடுத்து இந்த உலக அளவு பேசக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து ஒரு நிகழ்ச்சியில் உயர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அந்த மேட்ச்லெஸ்ன்னு சொல்லக்கூடிய. ஸோ அந்த காம்படிஷனை வந்து ஒரு ஃபிட்டஸ்ட் காம்படிஷனை வந்து ஒரு ஃபிட்டஸ்ட் டெக்னாலஜிக்கல் அச்சீவ்மெண்ட் மூலம் அவர் வந்து கம்ப்ளீட் பண்ணி வின் பண்ணியிருக்கிறார் எலான் மஸ்க். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஹோல் ப்ராசஸ் வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த சுனிதா வில்லியம்ஸு அண்டு விச் வில் மோர் இந்த டிராகன், இந்த ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் திரும்பி வந்து இடத்த வந்து சேர்ந்தது. ஸோ நல்லபடியாக இவங்க வந்து சேர்ந்து எல்லாத்துடைய பிரார்த்தனைகளும் இதன் மூலம் நிறைவேறிக்கிறது. எல்லாருக்கும் மகிழ்ச்சி. ஆகவே இந்த விவரங்களுடன் இன்றைய ராஜராஜன் தர்பார் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.